ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. சென்ற பதிவிலே காகம் என்ற பெயர் வர காரணம் என்ன என்பதை பார்த்தோம். காகம் தன் வலது கண்ணை பிரம்ம அஸ்திரத்திற்கு தந்துவிட்டதால் அது முதல் காக்கைக்கு ஒற்றை கண்தான் இருந்து வருகிறதாம். காக்கை தன் ஒரு கண்ணை வேண்டும்போது இடமாகவோ வலமாகவோ திருப்பி பார்ப்பதை இன்றும் நாம் காணலாம். காக்கை வடிவத்தில் வந்த ஜெயந்தன் 3 உலகும் தெரிந்தானாம். இந்திரலோகத்தில் இந்திரன், இந்திராணி மற்றும் மகரிஷிகளையும் அணுகி உதவி நாடினான். ஆனால் எவராலும் அவனை பிரம்ம அஸ்திரத்திலிருந்து காக்க முடியவில்லை. முடிவில் அவன் புண்ணியலோகத்தில் இருந்த தசரதரை சரணடைந்தான். அவர்தான் ஜெயந்தனுக்கு ராமர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டால் நீ தப்பிக்கலாம் என்று ஆலோசனை கூறினார். அவ்வாறே செய்ததால் ஜெயந்தன் மன்னிக்கப்பட்டான். ஜெயந்தன் தசரத சக்கரவர்த்தியை வணங்கி தன் இருப்பிடம் போய் சேர்ந்தான் என்று வால்மீகி கூறுகிறார். இதிலிருந்து உனக்கு ஒரு கும்பிடு, உன் அப்பனுக்கும் ஒரு கும்பிடு என்ற வசனம் வழக்கில் ஏற்பட்டது. மேலும் ஜெயந்தனை ராமர் காட்டில் கையில் ஆயுதங்களின்றி இருந்தபோது தவறு செய்த ஜெயந்தனை தண்டிக்க புல்லை பிரயோகம் செய்தார். இதிலிருந்து வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்ற பழமொழி ஏற்பட்டது. அடுத்த பதிவிலே இன்னொரு சுவையான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.